எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆன்மீகத்திலே இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான கலை அனைவருக்கும் தெரிந்து அதை பயன்படுத்தி அதன் மூலம் பலனடைய வேண்டுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்மளுடைய சேனலில் பதிவுகளை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை நமக்கு தொடர்ந்து கொடுங்க. பதிவுகளில் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையான மனதோடு சிரத்தையோடு நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, உங்களை பணக்காரராக மாற்றக்கூடிய தாந்திரீகங்கள் சொல்ல போகிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒரே வாரம் 7 நாளையில் உங்களுடைய நிதி நிலையை அப்படியே ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதை தொடர்ந்து செய்கிறச்சே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரராக மாறுவீர்கள் அப்படிங்கிற அளவுக்கும் யோகத்தை கொடுக்குற தாந்திரீகத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பதிவை முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்குது. நிறைய நண்பர்களை நான் பார்க்குறச்ச அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, சுவாமி நான் பணக்காரராக மாறணும், கோடீஸ்வரர் ஆகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான முயற்சிகளை அவங்க செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக செய்வாங்க. தொழில் செய்வாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாமே அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதே லெவலில் தான் இருப்பாங்க. அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னே தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னென்னா, அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும், அதுக்கான முயற்சிகளையும் செய்வாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க, நஷ்டத்தை அனுபவிச்சிருவாங்க. எனக்கு இப்போ ரீசண்டாக என்னுடைய நண்பருங்க, அவர் ஒரு ஒரு ஷாப் ஒன்று போடணும்னு சொன்னார், ஒரு கடை. அவருடைய ஜாதகத்தை பார்க்குறச்ச இப்போ அவருக்கு கொஞ்சம் திசா புத்திகள் சாதகமாக இல்லை. ஸோ வேண்டாங்க, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு உருட்டுங்க, இல்லைன்னா சொற்ப தொகையை போடுங்க. அந்த தொகை இன்கேஸ் உங்களை நஷ்டப்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லைங்க, இது இப்படியே ஜாதகத்தையே நம்பிகிட்டு இருந்தால் என்ன ஆகிறது, திசாங்கிறீங்க புத்திங்கிறீங்க, என்றைக்கு நான் பெரிய ஆள் ஆகிறது அப்படிங்கிறது. இன்னொன்று, சிம்பிளாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா இன்றைக்கி மக்கள் எல்லாம் ரிச்னஸ் கேட்குறாங்க, அதனால் கிராண்டாக கேட்குறாங்க. ஸோ நான் கடனை உடனே வாங்கி தான் பண்ண போகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 lakhsக்கு மேலே அந்த ஷாப்புக்கு போட்டார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 month தான், ஒரே மாதம்தான் இந்த ஷாப்பையே இழுத்து மூடிட்டார். பெரிய நஷ்டம். இன்னமும் கூட அவரால் அந்த நஷ்டத்துலேருந்து மேல முடியல. ரொம்ப நம்மளை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், சுவாமி நீங்கள் அன்றைக்கி சொன்னதை நான் கேட்கல, தவறு பண்ணிட்டேன் அப்படிம்பார். இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அழகாக ஒரு வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, உங்களுக்கான டைம் வர வரைக்கும் சேஃப்டி பண்ணி வைங்க, பணத்தை சேகரித்து வைங்க. எறும்பு மாதிரி தான். எறும்பு என்னங்க பண்ணோம், வெய்ய காலத்தில் உணவை சேர்த்து வைக்கும், மழை காலத்தில் பயன்படுத்தும். எறும்பு வெய்ய காலத்தில் சேர்க்குறத சாப்பிட்டுருச்சுன்னா மழை காலத்துக்கு என்ன பண்ணுவோம், வெளியே போக முடியாது. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கான பணத்தை இப்போ வேலைக்கு போய் சம்பாரித்து வைங்க, உங்களுக்கான டைம் வரும்போது நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அழகாக வேலைக்கு போய் அவர் அந்த 7 லட்சம் ரூபாய் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு ப்ளஸ் சேர்த்திக்கிட்டு அப்படியே இருக்கார். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படின்னா ஜாதகம் பார்த்து சரியாக இருந்தால் தான் தொழில் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஜாதகம் ஆன்மீகம் அது இதுன்னு நம்பணுமானும் கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, பொதுவாக ஒரு செயலை தொடங்கும் பொழுது அது எந்த செயலாக வேணா இருக்கலாம், அந்த செயல் உங்களுக்கு அனுகூலமாக செய்வதற்கான நேரமா அப்படின்னு பார்க்கணும்.
நல்லா பாருங்கள், கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க, 10 வருஷமாக தேடுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. கடைசி அப்போ தான் வீட்டுக்கிட்ட இருந்து பொண்ணு செட் ஆகும். அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்கும், 10 வருஷமாக பிறந்ததுலேருந்தே அங்கே தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க. கடைசியாக 10 வருஷம் கழித்து அந்த பொண்ணையே பேசி முடிப்பாங்க. ஏன் அப்படி? டைம். அப்போது அந்த அந்த திருமணத்துக்கான டைம் அப்போ தான் வருது. அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறதுக்கும் டைம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது, நேரம் அப்படின்னுட்டு இருக்குது. சரிங்க, இப்போ அந்த நேரம் வர வரைக்கும் நான் என்னங்க பண்ணுறது, உக்காந்துக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நேரம் வரும் வரை நீங்கள் எறும்பு மாதிரி சேமிச்சுக்கணும். ஒரு வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, சேமிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பேங்கில் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், கோல்டில் நீங்கள் நகை வாங்கி வைக்கலாம், 1 கிராம் வாங்கலாம், 1/2 கிராம் வாங்கலாம், சேஃப்டி பண்ணி இப்படி வைங்க. உங்களுக்கான டைம் வரும்போது தொழிலை தொடங்குங்க. உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் ஃபஸ்ட்டு வேணும். அந்த தொழிலில் நீங்கள் போடுற பணம் சொற்பமாக இருக்கணும். எப்பயுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது குறைந்த முதலீடு போடணும். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்டு பண்ணணும். நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, எடுத்த மீனுக்கு சொரா மீனை தேடி போகிறது. சொரா மீன் சொரா மீன் கிடைக்கலனாவது போயிட்டு போகுது, ஒரு நெத்தி மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஏமாந்து போயிடுறேன். சரிங்களா? அது மாதிரி ரொம்ப பெரிய ஒரு பெரிய தவறுகளை தான் இன்றைக்கி மக்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் பணக்காரர் ஆகணுங்கிறதுக்கு டேக் டைம் இருக்குது, குறிப்பிட்ட காலம் இருக்குது. அதுக்கு நீங்கள் தயாராகணும், அதுக்கு உங்களை தயார்படுத்தணும். பணம் சேர வேண்டும் என்றால் பணத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். இதுதான் தியரி. சில பேர் சொல்லுவாங்க, பணம் என்கிட்ட சேரலிங்க ஏன்னு கேட்பாங்க. நீங்கள் பணத்தை சேர்க்குறீங்களான்னு கேட்பேன். பணத்தை எதுக்கு நான் சேர்க்கணும்? சம்பாதிப்பேன், செலவு பண்ணுவேன், சம்பாதிப்பேன், அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவ்வளோதாம்மா. தவறு, முற்றிலும் தவறு. பணத்தை சேமிக்க வேண்டும். அப்போ தான் பணம் நினைக்குமா, இவன் நம்மளை மதிக்கிறான், நம்மளை சேமிக்கிறான், ஸோ நாம் இவங்கிட்ட அதிகமாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அதிகமாக சேரும். எந்த மனிதன் சேமிக்கிறானோ அந்த மனிதனிடத்தில் பணம் அதிகமாக புரளும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக கூட இருங்க, மாதம் 50 லட்சம் கூட சம்பாதிங்க, நீங்கள் சம்பாதிக்கிற தொகையிலிருந்து 20% எடுத்து சேமிப்பாக நீங்கள் போடணும். அதாவது சம்பாதிக்கிற பணத்துலேருந்து 20%. சில பேர் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தில் இருந்து 20% போடுங்கன்னு சொன்னால் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 2,000 ரூபாய் சேமிப்பில் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி காலம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது. நிறையா சேமித்தா தான் சீக்கிரம் நீங்கள் க்ரோத் ஆக முடியும். முன்ன மாதிரி கிடையாது. அதாவது நான் முதல்ல நகை எடுக்கும் பொழுது ஐ திங்க் ஒரு 16,000 நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? அதனால் இந்த 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 வளர்ச்சிக்கு நீங்கள் ஈடு கொடுக்கணும்னா பெரிய சேமிப்பை நீங்கள் தொடங்கணும். அப்போது சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு 20% எடுத்து ஒரு நகையாக வாங்கி வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கோல்டு தான் சொல்லுவேன். நான் அப்பையிலேருந்தே சொல்கிறது, என் சேனலில் சொல்கிறது, நகையாக சேமிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பணமாக இருந்தால் அது எல்லார் கைக்கும் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். நகையாக சேமிக்கும்போது அது சுக்கிரன், நகைங்கிறது சுக்கிரன் அவ்வளோ சீக்கிரம் கையை விட்டு போயிட மாட்டார். சுக்கிரன் அதிதேவதே மகாலட்சுமி. ஒருத்தர்கிட்ட மகாலட்சுமி ஒரு முறை உக்காந்துட்டான்னா அவளாக நினச்சா தான் போவாள், நாம் போனாலும் அவள் போக மாட்டான். அதனால் நகையாக சேமிக்க பாருங்கள். இன்றைக்கி 1/2 கிராம் கூட வாங்கிட்டு வரலாம், மில்லி கணக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இருக்கிற காசை நகையாக சேமிங்க. முடிஞ்ச அளவுக்கு விரைவாக சேமிப்பை தொடங்குங்க. இது உங்களுக்கான செயல் திட்டங்கள், இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றின அறிவு குறைந்தது நீங்கள் 1 வருடத்திலேருந்து 2 வருடம் அதில் இறங்கி வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு தொழிலை தொடங்கணும். அது என்னங்க, ஒரு சாதாரண டீ கடை, பால் ஊற்றுறோம், டிகாஷன் போடுறோம், சக்கரை போடுறோம், இவ்வளோதான் அது வேலை. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் கற்றுக்கிட்டாலும் அதை கற்றுக்க முடியாது. அவ்வளோ நுணுக்கங்கள் இந்த டீங்கிற விஷயத்தில் இருக்குது. ஸோ எந்த தொழிலையும் செய்வதற்கு முன்னாடி அதில் உங்களுக்கு அனுபவம் வேண்டும். அது குறைந்தது 2லிருந்து 3 வருடங்கள் வேண்டும். அதன் பிறகு அந்த தொழிலை எடுத்து செய்யுங்கள். எடுத்து செய்யும்போது உங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே, உங்களுடைய உழைப்பை மட்டுமே, உங்களுடைய முயற்சியை மட்டுமே மூலதனமாக போடுங்கள்.
மற்றபடி பணம் அப்படிங்கிறது சொர்பமாக இருக்கணும். அந்த பணம் அந்த பணத்தில் நீங்கள் சிம்பிளாக ஆரம்பித்து கொண்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி அடையும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நீங்கள் அதுக்கான செயல்களில் ஈடுபடுங்கள், செயல் திட்டங்களில் ஈடுபடுங்கள். அதுதான் நான் சொல்கிறது. அவசரப்பட்டால் கண்டிப்பாக ஆபத்து தான். இது உங்களுக்கான செயல் திட்டங்கள். ஆன்மீகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் செயல் திட்டங்கள் போட்டும், கருத்தாக இருந்தோம், அந்த தொழில் அனுபவம் இருந்தோம், சேமிப்புகள் இருந்தோம், நல்ல நுட்பமாக இருந்தோம், தொழிலில் நஷ்டம் ஏற்படும். மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்துட்டுருக்கும். அவங்களோட தொழில் வளர்ச்சி இருக்காது, வீட்டில் பணம் தங்காது. இது 2வது கேட்டகரி. அது ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க, அந்த பணம் எப்படியே செலவாயிடும். 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பின்னாடியே வரும். இன்றைக்கி எடுத்து வைப்பாங்க, நாளைக்கு செலவு வரும். இதுக்கு மேபி உங்களுடைய திசா புத்திகள் காரணமாக இருக்கலாம், கிரகங்களினுடைய அந்த சில பார்வைகள், பெயர்ச்சிகள், இதெல்லாம் ஒரு சில காரணங்களாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சொர்பமாக வச்சுட்டு சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்தி தங்கமாக வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் பணம் வீண் விரயமாகாது. 1. 2வது, எந்த வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும், பிரம்ம முகூர்த்தம்னா 3 to 5, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா 4 to 6ன்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு அடுத்து வரும் முகூர்த்த நேரமும் பிரம்ம முகூர்த்தத்தை போலவே சிறப்புடைய காலம் என்பதால் சித்தர்கள் பிரம்ம முகூர்த்தமாக 6 மணி வரை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றிடுங்க. அது என்ன தீபம் ஏற்றலாம்? நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றலாம். அந்த திரவியத்தில் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். இந்த டைமண்ட் கல்கண்டு ஒரு 3 கல்கண்டு அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்க. ஈவினிங் மாலை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிறது. எப்படி காலை நேரத்தை நாம் பிரம்ம முகூர்த்தம்ங்கிற பெயரால் அழைக்கிறோம், அதே மாதிரி மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வரக்கூடிய காலத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமியை உள்ள அழைக்கிறோம். மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் நாம் பெருமாளை உள்ள அழைக்கிறோம். 2 பேருமே செல்வத்திற்கான, பணத்திற்கான தெய்வங்கள். அதனால் எவர் ஒருவர் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபம் ஏற்றி, அதுவும் சொல்லணும்னா டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவர்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிரந்தரமாக இருக்கும். பணத்துக்கு குறைவே இருக்காது. செல்வம் போதும் போதும் எனும் அளவில் பெருகும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் நம்ம டைமண்டு கல்கண்டு போடுறோம், வேறு எதுவும் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிப்பு அப்படிங்கிறது சுக்கிரனினுடைய சுவை. ஒவ்வொரு சுவையிலையும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய காரத்துவம் இருக்குது. இந்த இனிப்புங்கிற சுவையில் சுக்கிரனினுடைய காரகத்துவம் இருக்குது. இந்த டைமண்ட் கல்கண்டு பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். சுக்கிரனின் நிறம் வெண்மை. ஸோ முழுக்க முழுக்க சுக்கிரனை ஈர்த்து கொடுக்கும் பரிகாரமாக இது இருக்கும். நவகிரகங்களில் சுக்கிரன் தான் சுகபோகங்களின் அதிபதி, செல்வங்களின் அதிபதி, பணத்திற்கு அதிபதி, நல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ அவரை நீங்கள் வசீகரணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், டைமண்ட் கல்கண்டை போட்டு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். இதை யாருங்க செய்யலாம்? பெண்கள் செய்யணுங்க. ஒரு வீட்டில் பெண்கள் தான் மகாலட்சுமி, சரிங்களா? சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியே தீபம் ஏற்றி சுக்கிரனை அழைக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் பெண்கள் தான் இதை செய்யணும். காலையில் எந்திரிச்சு
அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லைங்க நான் அசைவம்லாம் சாப்பிடலாம், அட்லீஸ்ட் ஒரு முகம் கை கால் அலம்பிட்டாவது 2 வேளையில் ஒரு வேளை குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. இன்னொரு வேளை முடிஞ்சால் 2 வேளையும் குளிச்சுட்டு ஏற்றுறது நல்லது. இல்லைனா ஒரு வேளை மட்டும் குளிச்சுட்டு ஏற்றிட்டு இன்னொரு வேளை அட்லீஸ்ட் மூஞ்சி கை கால் கழுவிட்டு ஏற்றுங்க. அசைவம் சாப்பிட்டுருந்தா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் ஏற்றணும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே வீட்டில் தரித்திரம் அண்டாது, செல்வ வளம் பெருகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செய்து பலனினை அடையணும், நன்மைகளை அடையணும். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.